Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஜெனரேஷன் Hyundai Nexo ஹைட்ரஜன் SUV பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ் ரீசெண்டா Hyundai Motors அவங்களோட ஆல் நியூ Nexo கார் மாடலை 2025 சியோல் மொபைல் ஷோல அன்வீல் பண்ணியிருந்தாங்க. இந்த செகண்ட் ஜெனரேஷன் Nexo பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் ஹைட்ரஜன் ஃபில்-அப் மூலமா கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும்னு Hyundai தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இது வந்து ஒரு ஹைட்ரஜன் SUV அப்படின்னு சொல்லலாம். இதை பத்தி நான் டீடைலா வீடியோல போக சொல்றேன். வீடியோவை கண்டினியூவா பாருங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கான ரீஃபியூலிங் டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக நேரம் எடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. ஏன்னா Hyundai என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த காரோட ரீஃபியூலிங் டைம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ்க்குள்ள தான் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த செகண்ட் ஜெனரேஷன் நெக்ஸோவோட எக்ஸ்டீரியர் டிசைன் பாத்தீங்கன்னா Hyundai ஆர்ட் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நெக்ஸோல உங்களுக்கு ஏரோடைனமிக்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நெக்ஸோவை பார்க்கும்போது உங்களுக்கு Hyundai பாத்தீங்கன்னா ஒரு போல்டான மாடர்ன் லுக் கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த செகண்ட் ஜெனரேஷன் நெக்ஸோல உங்களுக்கு Hyundai வந்து ஸ்பேசியஸ் கேபின் கொடுத்திருக்காங்க. லக்கேஜ் கெபாசிட்டியும் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த நெக்ஸோவோட ஃபர்ஸ்ட் ரோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்சேஷன் சீட்ஸ் வந்து Hyundai Motors கொடுத்திருக்காங்க. கைஸ் அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைமா Hyundai Motors ஒரு ஃபியூல் செல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல டோவிங் கெபாசிட்டி வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அது என்னப்பா ஃபியூல் செல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபியூல் செல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா FCEV அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. எப்பா எனக்கு புரியல, அந்த ஃபியூல் செல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னா கொஞ்சம் டீடைலா என்னன்னு சொல்றியா அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. இந்த FCEV ஓட ஃபுல் ஃபார்ம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபியூல் செல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபியூல் செல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கைஸ் இந்த வெஹிக்கிள்ஸ் பாத்தீங்கன்னா ஃபியூல் செல்ஸை ஹைட்ரஜன்ல இருந்து எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா which powers an electric motor according to the Department of Energy அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மாதிரி இல்லாம இந்த ஃபியூல் செல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து அதோட எனர்ஜி சோர்ஸை ரீசார்ஜ் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலா ஹைட்ரஜனை வந்து இந்த வெஹிக்கிள்ஸ்ல நீங்க ரீஃபியூல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த செகண்ட் ஜெனரேஷன் Hyundai Nexoல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைடெக் இன்டீரியர்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரூஃப் கேரியர்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் லைட்டிங் டீடைல்ஸ் எல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த செகண்ட் ஜெனரேஷன் Hyundai Nexoவோட எக்ஸ்டீரியர்ல பார்த்தோம்னா உங்களுக்கு டபுள் டேஷ் LED DRLs கொடுத்திருக்காங்க. குவாட் பிக்சல் LED ஹெட்லைட்ஸ் அப்புறம் டெயில் லைட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ரக்டு பம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம லார்ஜ் அலாய் வீல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு இதுல கிடைக்குது. ரூஃப் ரெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ரியர் வியூ கேமரா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரஃப் பாடி கிளாடிங்கும் இந்த செகண்ட் ஜெனரேஷன் Hyundai Nexoல Hyundai Motors கொடுத்திருக்காங்க. இந்த செகண்ட் ஜெனரேஷன் Hyundai Nexoவோட இன்டீரியரை பார்த்தோம் அப்படின்னா இதுல உங்களுக்கு 12.3 இன்ச்ல ஸ்கிரீன்ஸ் பாத்தீங்கன்னா இன்ஃபர்டெயின்மென்ட்க்கும் இன்ஸ்ட்ருமென்ட் கன்சோலுக்கும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு ரியர் வியூ கேமரா டிஸ்பிளேஸும் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் ரியர் வியூ மிரரும் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம 12 இன்ச்ல உங்களுக்கு ஹெட் அப் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ஸ்லிம் கிளைமேட் கண்ட்ரோல் ஸ்கிரீனும் உங்களுக்கு இந்த செகண்ட் ஜெனரேஷன் Hyundai Nexoல Hyundai Motors கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் இல்லாம ஸ்டியரிங் காலம் பாத்தீங்க அப்படின்னா கியர் செலக்டர்ல உங்களுக்கு மவுண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 14 ஸ்பீக்கர் Bang & Olufsenோட மியூசிக் சிஸ்டம் தான் கொடுத்திருக்காங்க. பவர் ட்ரெயின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் ஜெனரேஷன் Hyundai Nexoல உங்களுக்கு 2.64 கிலோவாட்ல பேட்டரி பேக் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 201 HP பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் மோட்டார் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த கார் 0 to 100 km/h பாத்தீங்கன்னா just 7.8 செகண்ட்ஸ்ல ரீச் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு 147 HP ஹைட்ரஜன் ஃபியூல் செல் வந்து இதுல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு லார்ஜஸ்ட் 6.69 kgல ஹைட்ரஜன் டேங்க் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்க மாடல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.33 kgல தான் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு ஹைட்ரஜன் டேங்கோட கெபாசிட்டி பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 6.69 kgல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. கைஸ் நீங்க இந்த செகண்ட் ஜெனரேஷன் Hyundai Nexoல ஹைட்ரஜன் டேங்கை ஃபுல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும்னு சொல்லிட்டு Hyundai Motors தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹைட்ரஜன் டேங்கை நீங்க ரீஃபியூல் பண்றதுக்கு ரொம்ப அதிக நேரம்லாம் ஆகாது. 5 மினிட்ஸ்க்குள்ள தான் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது EV கார்ஸை விட உங்களுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் ஆகும்னு சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாம இந்த காரோட லான்ச் பத்தி இதுவரைக்கும் அஃபிஷியலா எந்த ஒரு நியூஸும் Hyundai Motors தரப்புல இருந்து குடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இந்த மாதிரி ஒரு ஹைட்ரஜன் கார் வந்து இந்தியால லான்ச் ஆகும்போது என்ன சொல்றது, ஈவி கார்ஸை விட இதுக்கு வந்து கிரேஸ் அதிகமாகும் அப்படின்னு தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரம் பவன்.